நிதியமைச்சர் அவர்களை சந்தித்தது என்னுடைய தொகுதியில் சார்பாக சந்தித்தேன். அதற்கும் இந்த குழுவிற்கும் என்ற இதுவும் கிடையாது. டெல்லியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது குறித்து விளக்கமளித்த திமுக எம்பி கனிமொழிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலடி கொடுத்துள்ளார். தீவிரப்படும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிய போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய படை வீரர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று குரல் கொடுப்பதற்காக இந்த நாட்டின் இறையாண்மையை நாட்டை காப்பாற்றுவதற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்று சொல்லுவதற்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை சென்னையிலே நடத்தி காட்டினார்கள். அதனால நாடு என்று வரும்பொழுது யாருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் கிடையாது. We all care about it and we all think that the nation is important. நிதியமைச்சர் அவர்களை சந்தித்தது என்னுடைய தொகுதியில் சார்பாக சந்தித்தேன். அதற்கும் இந்த குழுவிற்கும் என்ற இதுவும் கிடையாது. அவங்களை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த செங்கல் சூளையில இருக்கக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஜிஎஸ்டி குறைப்பு அதை பல நாட்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பேசுவதற்காக அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்காக அவர்களை சந்தித்தேன். இன்னைக்குதான் கனிமொழி போய் நிதி அமைச்சரை பார்த்திருக்காங்க. எதுக்காக பார்த்திருக்காங்கன்னு பார்த்தா செங்கல் மேல இருக்கிற வரியை குறைக்கணும். அதான் ரொம்ப முக்கியமா. களிமண் செங்கல், சாம்பல் செங்கல், உபயோகமே இல்லாத செங்கல், இதுக்கெல்லாம் வரி குறைக்கணும். அவங்க போய் பார்த்தது வேற விஷயம். வெளியே வர்றது செங்கல் மேல் இருக்கின்ற வரியை குறைக்கணும். கனிமொழி அவர்களே, நீங்க தான் சொன்னீங்க இளம் பெண்கள் அதிகமா விதவைகளா இருக்காங்க தமிழ்நாட்டுல, வந்தவொடனே டாஸ்மாக் மூடுவோன்னு சொல்லிட்டு இவங்களே இன்னைக்கு 2 டிஸ்லரிஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. மதுபான ஆலைகள் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? 2 ஆலைகள் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு எம்பியா இருக்கீங்க. அமைச்சர்களை சந்திக்கும் பொழுது நீங்க கேட்க வேண்டியது, தமிழ்நாட்டில் டாஸ்மாகை நிரந்தரமாக மூடுங்கள், எங்களுக்கு மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமா கொடுங்க, மணல் கொள்ளையை முற்றிலுமாக எங்க தமிழ்நாட்டுல தடுக்கணும், கனிம வள கொள்ளையை தடுக்கணும், ஒரு லஞ்சம் நேர்மையான இல்லாத ஒரு குறைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு காமெடியா தான் இன்னைக்கு மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க.